யெகோவா இரு பிரேட்டை வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, நமது வாழ்க்கையில ஒவ்வொரு பேரும் ஏதோ ஒரு வகையில பாடுகள் பிரச்சனைகளை எதிர்கொள்றோம். அதற்கான தீர்வை தேடி உலகப்படியான அநேக தீர்வுகளை நாமும் முயற்சி பண்றோம். ஏதோ ஒரு வகையில அந்த பிரச்சனையை சரி பண்ண நல்லாவே முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் சில இயலாமை, சிறுமை, நெருக்கத்தினால நாம தளர்ந்து போயிடுறோம். ஏதேனும் வழி கிடைக்காதா என்ற ஏக்கம் மட்டும்தான் மீதியாக நமக்குள்ள காணப்படுது. வேதத்தின்படி கர்த்தர் சிறுமைப்பட்டவர்களின் வேண்டுதலை கேட்கிறவராய் காணப்படுகிறார். நமது ஆண்டவர் ஒரு மனிதனை போல ஒரு நபரின் மற்ற காரியங்கள், அதாவது உலக பிரகாரமான ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை அல்ல, ஒரு மனிதனுடைய இருதயத்தை மட்டும்தான் பார்க்கிறாங்க. சிறுமைப்பட்டு நெருக்கப்படுகிற ஒரு மனிதனை விட்டு விலகுகிற அல்லது கைவிடுகிற அல்லது விட்டு கொடுக்கிற தேவன் கிடையாது. சங்கீதம் 9:9 நாம பார்க்கும்போது, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரை தஞ்சமானவர் அப்படின்னு நாம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யாக்கோபை பார்க்கும்போது தவறு செய்தவர் தான். ஆனாலும் அவர் சிறுமைப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை நினைத்த போது வெறும் கோலோடு சென்று வர இரு பரிவாரங்களோடு திரும்பி வர செய்தாங்க. இந்த வசனத்தின்படி சிறுமைப்பட்ட ஒரு நபருக்கு ஆண்டவர் அடைக்கலமானவர், நெருக்கத்தின் காலங்கள்ல தஞ்சமாக செயல்படுறாங்க. ஆனா நீங்க அவரை தேடக்கூடிய ஒரு நபராக காணப்படணும். அவரை தேடுகிற பிள்ளைங்களை அவர் கைவிட மாட்டாங்க. எனவே சிறுமைப்பட்டு நெருக்கத்தின் மத்தியில வழிகள் அடைபட்ட நிலைமையில அவர் மேல நம்பிக்கையை விடாம ஆண்டவரை தேடுங்க. அப்படி நீங்க தேடுகிற ஒரு நபராக காணப்பட்டால் ஏற்ற நேரத்துல அடைக்கலமாக, தஞ்சமாக செயல்படுவாங்க தேவ பிள்ளைகள். எனவே தளர்ந்து போகாதீங்க. வசனங்கள்னால உங்க அவிசுவாசத்தை தவிர்த்து கிறிஸ்துவுக்குள்ள பலப்படுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.